Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா MRBக்கான செப்பரேட்டா ஒரு ஸ்டடி செஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எந்த மாதிரி டாபிக்ல வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்கும்போது நிறைய விதமான டிஎம்ஸும் சரி ஓட்டும் வந்து அதிகமாக எதில் விழுந்திருக்கு அப்படின்னா எம்ஆர்பி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிளாஸஸ், அதாவது ஒரு சீரீஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. செப்பரேட்டாக டிஎம்ஸ்லேயும் வந்து எங்களுக்கு அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் செப்பரேட்டாக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் படிக்கலாம் படிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை பார்க்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர்ஸை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன் வித் சீரியஸ், ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். இதில் நம்ம எப்படி கோ த்ரூ பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எந்த புக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன எம்சிக்யூஸ் இருக்குது, எந்தெந்த புக் நம்ம வந்து அந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது அப்படியே ஒரு சீரீஸ் மாதிரியும் கண்டினியூ பண்ணலாம். மாடர்ன் சப்ஜெக்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் மாடர்ன் சப்ஜெக்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லங் ஆப்சிஸ். இப்போ லங் ஆப்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஒரு மாடர்ன் சப்ஜெக்ட். இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட டெஃபினேஷனை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக அது என்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக அது என்ன மாதிரி சிம்டம்ஸை வந்து கொடுக்குது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன காசஸ் இருக்குது, அப்புறம் காமன் அதோட ஆர்கானிசம்ஸ் என்ன, அடுத்ததாக டிடி அதாவது டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இன்வெஸ்டிகேஷன். லங் ஆப்சிஸ் தான் பார்க்குறோம். இதோட டெஃபினிஷனை பார்க்கலாம். இட் இஸ் அ லோக்கலைஸ்டு ஏரியா ஆஃப் நெக்ரோசிஸ். ஓகேங்களா, எந்த இடத்துல அப்படின்னா லங்ஸில் வரக்கூடிய ஒரு நெக்ரோசிஸ், அதாவது லங் டிஷ்யூவில் வரக்கூடிய நெக்ரோசிஸ் தான் வந்து லங் ஆப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ டயாமீட்டரில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டர் தென் 2 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் வந்து இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது. அதாவது ப்ரைமரி லங் ஆப்சிஸ் இருக்குது, செகண்டரி லங் ஆப்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரைமரி லங் ஆப்சிஸ் வந்து எந்த இடத்துல டெவலப் ஆகும், இது வந்து நார்மலாக எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஆஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய இன்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலில் தான் வரக்கூடியதை வந்து ப்ரைமரி லங் ஆப்சிஸ். செகண்டரி லங் ஆப்சிஸ் அப்படின்னு பார்க்குறது இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இது டெவலப் ஆகக்கூடியது வந்து முக்கியமான ஏதாவது டிசீசஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சைட்ஸ் மூலமாக வந்து வேற ஒரு இடத்துல வந்து இது பண்ணுறது வந்து செகண்டரி லங் ஆப்சிஸ். இது டைரெக்டாக வந்து லங்ஸ்லேயே வருது ப்ரைமரி, வேறு ஏதாவது காஸ் மூலமாக வருது அப்படின்னா அதை வந்து நம்ம செகண்டரி லங் ஆப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி நம்ம ப்ராப்பராக நம்ம டீட்டெயில்டில் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் டெஃபினிஷன்ஸை படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் டெஃபினிஷனை பார்க்கணும். நெக்ஸ்ட் டைப் அப்படின்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய கீ. ஓகேங்களா, இப்போ ப்ரைமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் வந்து ஆஸ்பிரேஷன், செகண்டரி அப்படின்னு பார்த்தோன்னா அது வேறு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா வரும், அது வந்து செகண்டரி. இந்த ரெண்டு கீயும் பார்த்து அதோட டைப்ஸையும் பார்த்து வச்சுக்கணும். இது மாதிரி அதோட கீ பாயிண்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அதோட டைப்ஸ், இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கும், இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் ப்ரீத் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீவர் இருந்துச்சுன்னா அது 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க அந்த பேஷண்ட்ஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ரீத்னஸ் வந்து குறையும். அப்புறம் ஃபெட்டிக், நைட் நேரத்தில் ஸ்வெட் ஆகிறது, கிளப்பிங் எல்லாமே வந்து இந்த கேசஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய ஃபீவரோட டிகிரி, ஏன்னா 101 டிகிரிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் 101 ஃபாரன்ஹீட்டை வந்து நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா இதில் அடுத்தது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன். இதை வந்து நார்மலாக நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பார்க்கக்கூடிய எக்ஸாமினேஷன். இதில் கிளப்பிங் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க, அதனால் எக்ஸாமினேஷனில் இது இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ், இது மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். அதனால் இதையும் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா காசஸ், ஆஸ்பிரேஷன் ஆஃப் த இன்ஃபெக்டட் ஃபாரின் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, எப்படிலாம் காசு ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்பிரேஷன், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டைப் ப்ரைமரி டைப் மூலமாக எப்படி வரும் அப்படின்னா அவங்களுக்கு டென்டல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லாட்டி கோமா இல்லை ட்ரக்ஸு
இல்லாட்டி ஆல்கஹால் அனஸ்டீஷியா கொடுக்கும்போதோ இது மாதிரி வேறு ஏதாவது இஷ்யூஸ் வரும்போதோ வரது இது மாதிரி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இன்ஃபெக்ட் ஆகாதனால வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வரும். அதுக்கு அடுத்தது ஏதாவது டியூமர்ஸோ இல்லை ஃபாரின் பாடிஸ் வருது அப்படின்னாலும் இல்லாட்டி நம்மளுக்கு பல்மனரி இன்ஃப்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை எம்பாலிசம் செப்டிக் எம்பாலிசம் இந்த கண்டிஷன்ஸ்லேயும் வந்து இதனாலலாம் வந்து லங் ஆப்சிஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன கவனித்து படிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செப்பரேட்டாக நம்மளுக்கு இது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலதுக்கு வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா அதாவது காசிட்டிவ் ஏஜென்ட்ஸை பற்றியோ இல்லை முக்கியமாக ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸை பற்றியோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இது மாதிரி சர்டன் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எம்ஆர்பி எக்ஸாமில் அந்த கொஷின் நம்மளுக்கு கேட்க வேண்டிய சான்ஸ் இருக்கலாம். அடுத்ததாக காமன் ஆர்கானிசம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ்னால வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காமன் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனாலேயோ இல்லை டியூபர்குலோசிஸ் வரக்கூடியதோ இல்லை ஸ்டெப்டோகாக்கை சூடோமோனாஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாஸாலையும் லங் ஆப்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அதனால் இதில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கானிசம்னால நம்மளுக்கு என்னென்ன டிசீசஸ் வரும், நிமோனியானால நிமோனியா, அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ் இருக்குது. அதனால் ஸ்பெசிஃபிக்காக 2 டிசீஸ் வந்து இதில் மென்ஷன் ஆகியிருக்கு. அதனால் இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் 2 கொஷின், ஒன்று வந்து நிமோனியா, இன்னொன்று வந்து டியூபர்குலோசிஸ். ஆப்சிஸ் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னா அதோட சைஸ்லையும் நம்பர்லேயும் வந்து வேரி ஆகும். சில கண்டிஷன்ஸில் வந்து நம்பர் ஆஃப் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஓகேங்களா, 1 or 2 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸில் தான் இருக்கும். சிலது பார்த்தீங்க அப்படின்னா 1 இருந்தாலும் ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். பட் சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா 120 அப்படின்னு இருந்தாலும் சைஸ் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். ஆஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆப்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது காமனாக வந்து ரைட் சைடில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது இருக்கக்கூடியது வந்து வெர்டிக்கலி ரைட் ப்ராக்கேஸ் கிட்ட தான் இருக்கும். இது வந்து லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதோட லொக்கேஷன் இது வந்து ரைட் சைடில் தான் காமனாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்கணும். அப்போ இது வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய க்ரானிக்கான கண்டிஷன்ஸ் பற்றி ஏதாவது இன்ஃபோஸ் இருக்காங்கிறதையும் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக க்ரானிக் ஆப்சிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இது அதிகமாக எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரியாக்டிவ் ஃபைப்ராய்ட் வால், ஓகேங்களா. இது இருக்கக்கூடிய லொக்கேஷனை சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த சைடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லொக்கேஷன் அந்த பிளேஸில் எந்த பிளேஸுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. அதுவே எபிலெப்சி வந்துச்சு அப்படின்னா எந்த லோபில் வேணாலும் இந்த இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லங் கேன்சர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹெர்னியா, அப்புறம் டியூபர்குலோசிஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூபர்குலோசிஸ்க்கான பாக்டீரியா இருக்கிறதுனால டியூபர்குலோசிஸும் வரலாம். அப்புறம் பல்மனரி இஷ்யூஸ். இது நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பேஷண்ட் மாதிரி வராங்கன்னா இல்லை இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது நம்மளுக்கு இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா அவங்கள ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க சொல்லணும். அதில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கேவிட்டி இருக்கு இல்லையா, இந்த லங் கேவிட்டியில் வந்து ஒரு திக்கான வால் இருக்கும். அதில் வந்து ஃப்ளூவிட் வந்து அதோட லெவல் இருக்கு இல்லையா அது மூவ் ஆகிற அந்த ஃப்ரேமை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் செஸ்ட் எக்ஸ்ரே மூலமாக. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரூட்டம் எக்ஸாமினேஷன். அதை கல்ச்சர் பண்ணியோ இல்லை எக்ஸாமினேஷன் பண்ணியோ அதோட கலர் அதோட ஆர்டர் அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ், ஓகேங்களா. இது மூலமாக இது லேபிள் பண்ணியும் அதோட WBCயோட கவுண்ட் இருக்கு இல்லையா அதை வச்சியும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது சிடி எக்ஸ்ரே செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்த மாதிரியே செஸ்ட்டை வந்து சிடியும் ஒன்று எடுத்து பார்க்கணும். இன்கேஸ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பார்க்குறோம் அதில் வந்து அவங்களுக்கு இன்கேஸ் லங் ஆப்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான மேனேஜ்மெண்ட் அதாவது மெடிக்கேஷன்ஸ் மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்ராஸ்பிரேட்டாக அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 4 to 6 வீக்ஸ் வரைக்கும் எடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அவங்க ஃபிசியோதெரப்பீஸ் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் பண்ணக்கூடிய தெரப்பீஸ் வந்து அவங்களுக்கு செய்யணும், ஓகேங்களா. அவங்களுக்கு ப்ரீத் இஷ்யூஸ்க்காக அது வந்து ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஷார்ட்னஸான ப்ரீத் தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்சஸ் இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக நம்ம ஃபிசியோதெரப்பீஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராங்கியோஸ்கோப் இருக்கு இல்லையா, ஸோ அதை செய்யணும். இது எங்கே இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராங்கியல் ட்ரீ இருக்கு இல்லையா அதில் வந்து செக்ஷன் போட்டு பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்ததாக வந்து
இன்டர்காஸ்டல் டியூப் இருக்கு இல்லையா, அதுக்கான ட்ரைனேஜை வந்து பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம்தான். அதுவும் இல்லாத பட்சத்தில் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம எல்லா மெடிக்கேஷன்ஸும் ஃபெயில் ஆன பட்சத்தில் ஃபைனலாக ப்ராங்கியோஸ்கோப்பை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த ஆப்சிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அது கார்சினோமாவாக இருக்குது அப்படின்னு இண்டிகேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான செப்பரேட்டான ஸ்டேஜஸை வச்சும் அதுக்கு ஏற்ற மாதிரியும் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓவராலாக இவ்வளோ தான் லங் ஆப்சிஸ். இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு பார்த்தோன்னா பெத்தாலஜி இருக்கு இல்லையா, அதாவது ஹர்ஷ்மோகனோட பெத்தாலஜி புக்கில் பேஜ் நம்பர் 295 எடிஷன் 8th எடிஷனில் இருக்குது. இல்லை நம்ம ப்ராக்டிக்கல் மெடிசன் பார்க்குறீங்க அப்படின்னா அழகப்பன் புக்கில் 245 4th எடிஷனில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்குது. இந்த டாபிக் எதுக்கு நமக்கு முக்கியமாக நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மாடர்ன் டாப்பிக்லேருந்து கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சித்தா டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். அதனால் இப்போ இதில் முக்கியமாக நம்ம என்ன ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி டைப்பில் இருக்குது, ஃபஸ்ட்டு அதோட டெஃபினிஷன் என்ன, அதில் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், அதுக்கு அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது 4லேருந்து 6 வாரம் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டியூரேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்கணும். ஓவராலாக இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸோ இல்லை வேறு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம அகாடமி ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும், இல்லை நம்ம அகாடமிக்லேருந்து கிளாஸஸ் உங்களுக்கு ஏதாவது வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.